أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹ்ரு ரமலான் சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹுவிற்கே அல்ஹம்துலில்லாஹ். வல்லநாயன் அல்லாஹுவின் மகஃபிரத் என்ற பாவ மன்னிப்பையும் ரஹமத் என்ற அருட்கொடையையும் இத்துக்கும் இனன்னார் என்று சொல்லப்படுகின்ற நரகிலிருந்து விடுதலையும் பெற்று தருகின்ற உன்னதமான அருள்மிக்க ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் தனிமனித விருத்திக்கும் சமூகத்தினுடைய அபிவிருத்திக்கும் காத்திரமான வழிகாட்டுதல்களையும் வழங்குகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் எமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே எமது சமூகத்திற்கு மிகவும் அவசியமான காத்திரமான ஒரு தலைப்பையொட்டிய கலந்துரையாடலை இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மேற்கொள்ளவிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சமகாலத்திலே எங்களுடைய சமூகத்திலே பேசப்படுகின்ற ஒரு பெரும் பிரச்சனையாக சவாலாக இந்த பிரச்சனை இருக்கிறது. அதுதான் போதைப் பொருட்களுடைய பாவனை அல்லது போதை வஸ்துக்களை பயன்படுத்துதல் என்பது. அந்த வகையிலே எமது இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து அது பற்றிய தன்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக வருகின்றிருக்கின்றார் எமது அதிதியை நாம் இந்த வேளையிலே அறிமுகப்படுத்துகின்றோம். அவர்தான் மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் மையத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி அதிகாரியும் உளநல ஆலோசகருமான சகோதரர் ஏசி ரஹீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹீம் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் ஷாக்கிர். நாங்கள் இன்று ஒரு காத்திரமான தலைப்பை எடுத்திருக்கிறோம். எமது சமூகத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு தலைப்பும்
கூட. அந்த வகையிலே இந்த போதைப் பொருள் என்பதை இஸ்லாம் அழகாக ஆழமாக வரைவிலக்கணம் செய்கிறது. ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக போதை ஏற்படுத்தக்கூடிய சகலதும் போதைப் பொருட்கள் என்ற அந்த வரையறைக்குள் கொண்டு வருகிறது. ஆனால் இன்றைய சமூகத்திலே இந்த போதைப் பொருள் என்பதற்கு பல்வேறு வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அல்லது அவரது தவறான எண்ணங்கள் வகை கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே ஆரம்பமாக நாங்கள் இந்த போதைப் பொருட்கள் என்பதை அடையாளப்படுத்தி எமது சமூகம் இந்த போதை வஸ்துக்கள் அல்லது போதைப் பொருட்கள் தொடர்பாக கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கலாம். உண்மையில் ஷாக்கிர், நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த மாதத்தை பொறுத்தளவில் இந்த தலைப்பை எங்களுக்கு கதைப்பதற்கான இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த நோன்பு மாதத்திலே அனைவரும் நிறைய விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே ஆன்மீக ரீதியாகவும் லௌகீக ரீதியாகவும் ரமலான் என்பது உண்மையிலே எங்களுக்கு நடைமுறை பாடங்களை கற்றுத்தருகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. எனவே இந்த போதைப்பொருள் தொடர்பாக நாங்கள் ஏன் கதைக்க வேண்டும்? இந்த போதைப்பொருள் என்றால் என்ன என்பதை சற்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்புகள் எமது சமூகத்தில் இருக்கின்ற மிக பாரதூரமான பாதிப்புகளை கருத்திற்கொண்டு இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு விடிவை தர வேண்டும் என்ற ஒரு நீயத்துடன் நாங்கள் இதனை ஆரம்பிப்போம். நீங்கள் கேட்டதற்கிணங்கு உண்மையில் இந்த போதைப்பொருள் என்றால் என்ன? ஒவ்வொரு வகையான போதைப்பொருள் வகைகளை கூறுவார்கள். எதை கூறினாலும் அதை அறிந்து கொள்வதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று இரசாயன தாக்கங்கள், அடுத்தது நடத்தை மாற்றம். அந்த இரசாயன தாக்கங்கள் கெமிக்கல் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று இருக்கின்றது சமூக தாக்கம், சோஷியல் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டால் உண்மையிலே ரசாயன தாக்கங்களை எடுத்துக்கொண்டால் போதைப்பொருள் இருக்கின்ற ரசாயன தாக்கங்கள் சமூகத்திலே எமது சமூகத்தில் காணப்படுகின்ற கருத்துக்கள் மூட நம்பிக்கைகள் தான் அதிகமாக காணப்படுகின்றன. உதாரணமாக உண்மையிலே அதிகமானவர்கள் நினைக்கின்றார்கள் மதுசார மருந்தினால் சுய நினைவு இல்லாமல் போகும் என்று. ஆனால் அது அவ்வாறு இல்லை. ஏனென்றால் C2H5OH என்ற ரசாயனம், எத்தனால் என்கின்ற ரசாயனம் தான் மதுசாரத்தில் இருக்கின்றன. ஐஸ் என்கின்றதை எடுத்துக்கொண்டால் மெத்தமெட்டமைன் இருக்கின்றன, ஹெரோயினை எடுத்துக்கொண்டால் மோஃபின் இருக்கின்றன. எனவே இவ்வாறு சிகரெட்டை எடுத்துக்கொண்டால் நிக்கோட்டின் உட்பட 4000 நச்சுப் பொருள்கள் இருக்கின்றன. இந்த ரசாயன பொருள் பதார்த்தங்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் உண்மையில் அது உடலுக்கு இயல்பாக்கம் இல்லாத, உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் ஏதோ ஒரு போதைப் பொருளை பாவித்ததன் பின்னர் வாந்தி போடுகின்றனர் அல்லது மலம் கழிக்க வேண்டிய நேரிடுகின்றனர், வயிற்றோட்டம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் உண்மையிலே உடலுக்கு ஒவ்வாத ஒன்று, மிகவும் அசௌகரியமான ஒன்று. ஆனால் என்ன பெயர்களில் வந்தாலும் போதைப்பொருள் பாவனைகள் ரசாயன தாக்கம் மிகவும் அசௌகரியமானது, மிகவும் கஷ்டமானது ஒன்று. ஆனால் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த போதைப் பொருளுக்கு கொடுத்திருக்கின்ற மூட நம்பிக்கைகளினால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு விதமான போதைப்பொருள் பாவனைக்கும், அதாவது பாவனை சம்பந்தமான மூட நம்பிக்கைகள் சமூகத்திலே காணப்படுகின்றன. எனவே இந்த மூட நம்பிக்கைகளை நாங்கள் சிறந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே யார் யார் குடும்பத்தோடு நாங்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளிலே சற்று கலந்துரையாட வேண்டும், கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும் எங்களுடைய வீடுகளிலே. உண்மையில் இந்த போதைப் பொருள் என்றால் என்ன? போதைப் பொருள் நான் ஆரம்பத்திலே கூறிவிட்டேன், விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டால் அசௌகரியமான ஒன்று. ஆனால் அது அசௌகரியத்தை காட்டாமல் ஒரு மிகவும் உல்லாசமானது, ரம்யமானதொன்று, வித்தியாசமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதொன்று என்று அதை வியாக்கியானம் செய்திருக்கின்றார்கள். போலி பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஷாக்கிர் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையில் இவைகள் பாதிப்பை மட்டுமல்ல ஏற்படுத்துகின்றன, பாதிப்பை மட்டுமல்ல, இது சம்பந்தமான மூட நம்பிக்கைகளை திணிக்கும் போது புதிய அதிகமானவர்கள் அநேகர் பழகுவதற்கு கூட இது காரணமாக அமைக்கின்றன. இளைய சந்ததிகள் கூட பழகுவதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். போதைப் பொருள்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. சிகரெட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, மதுசாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹெரோயினை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஐஸ் என்கின்ற போதைப் பொருள் வகைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்று மாத்திரைகளை கூட, அதாவது மென்டல் டிஸார்டர், உளநல பிரச்சனைகளுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த மாத்திரைகளை கூட ஒரு போதைப் பொருளாக உட்கொள்கின்றனர். எனவே இந்த போதை பொருள் அல்ல பிரச்சனை, அது பாவனையோடு சம்பந்தப்பட்ட நம்பிக்கையில் தான் பிரச்சனை. எனவே நீங்கள் வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களோ ஆசிரியர்களோ யாராவது ஒருவர் போதைப் பொருள் பாவித்து விட்டார் என்று சொன்னால் உடனே நீங்கள் போதைப் பொருள் மீது நீங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தி பயப்பட்டு அதுக்கு என்ன செய்வதென்று நீங்கள் தீர்வு தேட தேவையில்லை. ஏனென்றால் பாவிப்பவர்களிடத்திலே தான் இதில் இருக்கின்றது. இப்போ அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள், ஹெரோயின் பாவிப்பவர்கள் கூட நிதானமாக நடந்து கொள்கின்றார்கள். சிலர் ஐஸ் என்கின்ற போதைப் பொருளை பாவித்து விட்டு நிதானமாக நடக்கின்றார்கள், சிலர் கைகளை வெட்டுகின்றனர்.
கொண்டிருக்கின்றனர். எனவே இவர்களுடைய நடத்தைகளை கண்டு பெற்றோர்கள் அஞ்சுகின்றனர். எந்த மகன் இவ்வாறானவர் அல்ல, இந்த போதைப் பொருளை பாவித்து விட்டு தான் இப்படி ஆகிவிட்டார் என்று. இல்லை, போதைப் பொருளை பாவித்ததினால் அப்படி ஆகவில்லை, இவருடைய அந்த போதைப் பொருள் சம்பந்தமான விடயத்தை இவர் கற்றதினால்தான் அவர் இப்படி ஆகிவிட்டார். ஆகவே இந்த ரமலான் மாதத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையில் மிக பிரதானமாக இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபடுவதற்குரிய நடைமுறை பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகின்றன. அதை சுருக்கமாக நான் கூறுகின்றேன். 3 விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையில் நீங்கள் யாராவது ஒருவர் போதைப் பொருள் பாவனைக்கு உள்ளாகிவிட்டால் அதிகமானோர் சென்டர்களிலே சென்று இவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள். ஆனால் என்ன செய்வது? விட்ரோவல் சிம்டம்ஸ் என்று சொல்லப்படும். இப்போ போதைப்பொருள் பாவிக்கின்ற ஒருவருக்கு ஏற்படக்கூடியது மீளப்பெறும் அறிகுறிகள். அதாவது அந்த நேரம் வந்துவிட்டால் கிரேவிங், ஆசைகள் வந்து அவருக்கு இந்த போதைப்பொருளை பாவிக்க வேண்டும். கை நடுங்கும், கால் நடுங்கும், ஒவ்வொரு விதமான அசௌகரியங்கள் ஏற்படும். அது உடல் ரீதியாகவும் ஏற்படும், உள ரீதியாகவும் ஏற்படும். அப்பொழுது ஷாக்கிர், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரை ஒரு நிலையத்துக்கு கொண்டு சென்று அந்த விட்ரோவல் சிம்டம்ஸை, அந்த மீளப்பெறும் அறிகுறியை இவர்கள் மேனேஜ் பண்ணுவார்கள், முகாமித்துவம் செய்வார்கள். அந்த ஆசை வருகின்ற பொழுது அவருக்கு கொடுக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் ரமலான் எங்களுக்கு நடைமுறை 30 நாட்கள் வீட்டிலே இருந்து எங்களுக்கு அந்த பாடத்தை கற்றுத்தருகின்றது. இந்த வேளையிலே நான் மற்றொரு விடயத்தை இந்த ஞாபகப்படுத்த வேண்டும். பொதுவாக சில ஆய்வுகள் இந்த போதைப் பொருட்களை பாவிப்பதனால் அனுகூலங்களை பெற்றுத் தருகின்றன அல்லது மனிதர்களுக்கு சாதகமான விடயங்களை கொண்டு வருகின்றன என்றெல்லாம் இணையதளங்களிலே நாங்கள் பார்க்க கிடைக்கின்றன. இது பற்றிய இது உண்மையான ஒரு விடயம் என்று சமூகத்திலே ஒரு எண்ணமும் இருக்கிறது. இது பற்றிய ஒரு விடயத்தையும் நாங்கள் உங்களோட கருத்துக்களோடு சேர்த்துக் கொள்ளலாமே. உண்மையில் நீங்கள் ஷாகிர், நீங்கள் ஒரு ஆசிரியராக கூட இருக்கின்றீர்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்று எதை எடுத்தாலும் தகவல் சேகரிப்பது, தகவல் தேடுவது, தகவலை மையமாக வைத்து அனைத்து விடயங்களையும் நம்புவார்கள். எனவே போதைப்பொருள் வியாபாரிகளும் மதுசார உற்பத்தி நிறுவனங்கள், சிகரெட் உற்பத்தி நிறுவனங்கள், கஞ்சா வியாபாரிகள் இவர்கள் கூட இன்று இணையதளங்களை பயன்படுத்துகின்றார்கள். அறிவானவர்களை எவ்வாறு ஏமாற்றுவது, அறிவு குறைந்தவர்களை எவ்வாறு ஏமாற்றுவது என்று அவர்களுக்கு தெரியும். போலியான ஃபேக் ரிசர்ச் என்று சொல்வார்கள், போலியான ஆய்வுகளை செய்து அதனை இணையதளங்களிலே பப்ளிஷ் பண்ணுகிறார்கள். உண்மைதான். நான் நினைக்கிறேன் இந்த போதை பொருட்களை பாவனையை தூண்டுவதற்காக பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. எனவே இந்த காரணிகள் பெரும் பின்புல சக்திகளாக இருக்கலாம். நீங்கள் கூறுவது போல் அந்த சக்திகளே இத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டு இளைய தலைமுறையை அல்லது இந்த போதைப் பொருள் பாவிப்பவர்களை தவறான முறையிலே வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றன. நிச்சயமாக ஷாக்கிர். இப்போ இதைத்தான் நாங்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், அதே போன்ற ஆசிரியர்கள் இருக்கின்ற நேரம் இவ்வாறானதொரு கலந்துரையாடலை தான் மேற்கொள்ள வேண்டும். எங்கிருந்து நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வது? போதைப் பொருள் தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை எவ்வாறு பெற வேண்டும், எங்கிருந்து பெறப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உண்மையிலேயே மாணவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்க வேண்டும். ஆமாம். இப்பொழுது எங்கள் ரமலான் காலமாக இருக்கிறது, பாவங்களிலிருந்து எம்மை பாதுகாக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே இந்த போதைப் பொருட்களை பாவிப்பவர்கள் இந்த ரமலான் காலத்தினை எவ்வாறு தமக்குரிய ஒரு பாதுகாப்பு கேடயமாக அமைத்துக் கொள்ளலாம், அதற்கான உத்திகள் பற்றி நாங்கள் சொல்லலாம். நிச்சயமாக இந்த நோன்பு காலங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே கூறியது போல ரமலான் தான் நடைமுறைக்கேற்ற எங்களுக்கு பாடத்தை கற்றுத்தருகின்றது. இப்போ பாருங்கள், ஒருவர் காலையில் 4 மணியிலிருந்து 5 மணியிலிருந்து பின்னேரம் நோன்பு திறக்கும் வரை உண்ணாமல் பருகாமல் பாலுறவில் ஈடுபடாமல் இருப்பார்கள் என்று சொல்வதுதான் நோன்பு. எனவே அதிலிருந்து தன்னை காத்துக்கொள்வது. எனவே அதிகமானோர்கள் இதனை செய்கின்றார்கள். சிகரெட் புகைப்பவர்கள், பீடி பத்துபவர்கள், இன்னும் நிறைய போதைப்பொருள் பாவிப்பவர்கள் கூட இவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நோன்பு திறந்ததன் பின்னர் தான் சென்று குடிக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு அனுபவ பாடம் கற்றுத்தருகிறது. உங்களுக்கு காலையிலிருந்து பின்னேரம் வரை இருக்க முடியும் என்றால் ஏன் உங்களுக்கு மீள இருக்க முடியாது? எனவே இது அவர்களுடைய மனோநிலையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வீட்டில் சில பெண்கள் கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இவர் குடித்து பழகிவிட்டார், இவருக்கு விட முடியாது என்று. ஆனால் இக்காலத்திலே நீங்கள் பாருங்கள், விட்டிருக்கின்றார். ஆகவே அதனை விட முடியும் என்பதை அவருக்கு மோட்டிவேட் பண்ண முடியும், அவர்களுக்கு இதனை விளக்க முடியும். அதே போன்றுதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ரமலான் காலங்களிலே உண்மையில் ஒரு முக்கியமான சில சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஒரு குடிக்கின்றவருக்கும்
ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது, என்னால் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்றது. அதுவும் ஒரு தூண்டுதலாக இருக்கின்றது என்னை விடுபடுவதற்கு. நான் 30 நாளைக்கு நான் குடிக்காமல் இருக்கின்றேன், ஆகவே எனக்கு இதனை விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கூட ரமலான் அங்கு கற்றுக் கொடுக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் நிறையவே பொருளாதார பாதிப்புகள் கூட இந்த போதைப் பொருட்களை பாவிப்பதனால் ஏற்படுகின்றன. நிச்சயமாக ஒரு தனி மனிதனுடைய அவனுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அவன் சார்ந்திருக்கின்ற அந்த குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், ஏன் அவன் கடமைப்பட்டிருக்கிற இந்த நாடு கூட பல்வேறு சவால்களுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகின்றன இந்த போதைப் பொருட்களுடைய பாவனையினால். ஒரு நாளைக்கு ஷாக்கீர் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு நாளைக்கு இலங்கையில் மட்டும் சிகரெட்டுக்காக மட்டும் 50 கோடி செலவாகின்றது. நாங்கள் இன்று கதைத்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் சிகரெட்டுக்கு மற்றும் 50 கோடி இலங்கையிலே செலவாகின்றது ஒரு நாளைக்கு. அண்மையில் நாங்கள் ஒரு முஸ்லீம் கிராமத்திலே ஒரு ஆய்வொன்றை செய்து பார்த்தோம். பொருளாதார நெருக்கடி நிறைந்த ஒரு கிராமத்தை நான் குறிப்பிடவில்லை. அந்த கிராமத்திலே ஒரு மாதத்துக்கு 16 லட்சம் சிகரெட்டுக்காக செலவு செய்யப்படுகின்றது. ஆக ஒரு பாரிய பொருளாதார பாதிப்பு ஏற்படுவதாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு தலைப்பை ஒட்டிய கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். சமூகத்திலே இந்த போதைப் பொருட்களுடைய பாவனை எவ்வாறு இருக்கிறது, அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு விடுபட்டு கொள்ளலாம், உளரீதியான தாக்கங்களை அதை எவ்வாறு ஏற்படுத்துகின்றன போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியினூடாக பார்த்திருந்தோம். ஆக தனிமனித அபிவிருத்தி தொடக்கம் எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தி வளர்ச்சி வரை நாங்கள் சிறப்பான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எனவே இந்த நோன்பு எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடங்களை சிறப்பான முறையிலே எங்களுடைய வாழ்வியல் நெறிகளாக நாங்கள் கொள்வோம் எடுத்து சிறப்பான ஒரு சமூக மாற்றத்தை நிச்சயமாக எங்களால் ஏற்படுத்த முடியும் என்ற தகவலோடு இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து சிறப்பித்த மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி அதிகாரியும் உளநல ஆலோசகருமான சகோதரர் AC ரஹீம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லா ஹைரன். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் இது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் ஷாக்கீர் முஹம்மது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1925 அமெரிக்க வானியல் விஞ்ஞானியான எட்வின் ஹபிள் அண்டங்களானது ஒன்றையொன்று விலகிச் செல்லுகின்றது என்ற உண்மையை அவதான ஆதாரங்களின் மூலம் தெளிவாக எடுத்துரைத்தார். அதாவது பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கிறது என கூறினார். இந்த விஞ்ஞான கருத்தானது இப்பொழுது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஞ்ஞான விதியாக மாறியுள்ளது. இப்பொழுது பிரபஞ்சத்தின் தன்மையை பற்றி அல் குர்ஆன் என்ன கூறுகின்றது என்பதை பார்ப்போம். மேலும் நாம் வானத்தை நம் சக்திகளை கொண்டு அமைத்தோம், நிச்சயமாக நாம் அதன் விரிவாற்றலுடையவராவோம். இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபி வார்த்தையானது மூசியூன் ஆகும். இதன் பொருள் விரிவடைய செய்தலாகும். குர்ஆன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி விரிவடையும் பிரபஞ்சத்தை விவரிக்கின்றது. சுபஹானல்லாஹ். இந்த நூற்றாண்டின் சிறந்த விஞ்ஞானிகளுள் ஒருவரும் ஆஸ்ட்ரோபிசிசிஸ்டுமான ஸ்டீவன் ஹாக்கிங் அவரது புத்தகமான A Brief History of Timeல் கூறுகிறார், மனிதன் பிரபஞ்சம் விரிவடைகின்றது என்பதை கண்டுபிடித்தது 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும் என்கிறார். இங்கு வேடிக்கை என்னவெனில், மனிதன் தொலைக்காட்டியை கண்டுபிடிப்பதற்கு முன்னரே அல் குர்ஆன் விரிவடையும் பிரபஞ்சம் பற்றி பேசுகிறது. சுபஹானல்லாஹ். இன்னும் ஒரு சிலர் கூறுவார்கள், குர்ஆனில் வானியல் விஞ்ஞானம் இருப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது, ஏனெனில் அரபுகள் வானியலில் கைதேர்ந்தவர்கள் தானே என்று. அவர்கள் கூறுவது போல அரபுகள் வானியலில் தேர்ச்சி பெற்றவர்கள்தான். ஆனால் அவர்களின் இந்த வானியல் பற்றிய அறிவு அல் குர்ஆனுக்கு பின்னரே துலக்கம் பெற்றது என்பதை அவர்கள் உணரத் தவறிவிட்டனர்.